ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லீ சாட்லியர் பிரின்சிபல். லீ சாட்லியர் பிரின்சிபல் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகேங்களா? சரி, அதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். மெனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் ஹேவ் இம்பார்ட்டன்ஸ் சச் அஸ் சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா ஆர் ரிவர்சிபிள் இன் நேச்சர். இப்போ நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லேயே நம்ம அமோனியா தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அ ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ். என்ன தான் பண்ணாலுமே சரி, நைட்ரஜன் ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகும் பொழுது இட் வில் கன்வெர்ட்ஸ் இன்டு அமோனியா. ஓகேங்களா? ஆனால் கன்வெர்ட் பண்ண அமோனியா கொஞ்ச நேரத்தில் நமக்கு என்னவோ மாறிடுங்கிறாங்க, நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆர் ரிவர்சிபிள் இன் நேச்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ த ரியாக்ஷன்ஸ் கண்டிஷன் டு ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் ஈல்டு. ஓகேங்களா? அதனால் ரியாக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஈல்டை நம்மளால் பெற முடியும். இஃப் எ சிஸ்டம் அட் ஈக்லிபிரியம் is disturbed by modifying the reaction conditions, then the system adjusts itself the new condition to re-establish the equilibrium. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் இந்த சிஸ்டம் இருக்கா இல்லைங்களா, இப்போ நைட்ரஜன் ஹைட்ரஜன் சேரும் பொழுது நம்மளுக்கு அமோனியா கிடைக்கிது. இந்த இடத்துல ஈக்லிபிரியம் கட்டைன் ஆகுது. இந்த ஈக்லிபிரியங்கிற சிஸ்டத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். இப்போ இதை கொண்டு போய் ஏதோ ஒரு சைடு இருந்து தொந்தரவு கொடுக்குறோன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த சைடு இருந்து நம்ம போய் தொந்தரவு கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈக்லிபிரியம் எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும். ஒருவேளை இந்த பக்கம் நம்ம டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும், இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும். புரியுதுங்களா? இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களை இந்த சைடு இருந்து ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னா அவன் சைடே மூவ் ஆவீங்களா? கிடையாது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆவீங்களா இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு எது அதிகமாக கிடைக்கும், இந்த சைடு இருந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அமோனியா அதிகமாக கிடைக்கும். அப்போ நம்ம ப்ராடக்டோட ஈல்டை அதிகமாக கொண்டு வந்துட்டோமா இல்லைங்களா? ஸோ இதுதான் லீ சாட்லியர் பிரின்சிபல். இஃப் எ சிஸ்டம் அட் ஈக்லிபிரியம், என்ன பாருங்கள், இஃப் எ சிஸ்டம் அட் ஈக்லிபிரியம் இஸ் டிஸ்டர்ப்டு பை மாடிஃபைங் த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ், தென் த சிஸ்டம் அட்ஜஸ்ட் இட் செல்ஃப் த நியூ கண்டிஷன் டு ரீஎஸ்டாப்ளிஷ் த ஈக்லிபிரியம். புரிதுங்களா என்னன்ட்டு? சரி, அந்த நெக்ஸ்ட் பாருங்கள், இது யாராலாம் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. The effect of change in reaction conditions such as temperature, pressure and concentration on a system at equilibrium can be predicted by Lee Chatelier-Brown principle. ஓகேங்களா? லீ சாட்லியர் ப்ரவுன் பிரின்சிபல். ஓகேங்களா? நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் என்னென்ன, டெம்பரேச்சர் மெயினாக இருக்கணும், ப்ரெஷரு, கான்சன்ட்ரேஷன், இதெல்லாம் எதால் ஈக்லிபிரியத்தை என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். இதை சொன்ன வந்த ரூல் தான் என்னது, லீ சாட்லியர் ப்ரவுன் பிரின்சிபல். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், லீ சாட்லியர் பிரின்சிபல்னால் என்னென்னதை கொடுத்துருக்கானுங்க. If a system at equilibrium is disturbed, then the system shift itself in a direction that nullify the effect of disturbance. அதான் நான் சொல்லிட்டேன். இப்போ ஏ அப்படிங்கிறவன் இருக்குது, which is in equilibrium with Bன்னு வச்சுக்கிங்களேன், which is in equilibrium with Bன்னு வச்சுக்கிங்களேன். if சிஸ்டம், இந்த சிஸ்டம் இருக்கா இல்லைங்களா அட் ஈக்லிபிரியம், இந்த சிஸ்டம் ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்லிபிரியத்தில் இருக்குது, நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன், இந்த சைடு இந்த டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக எந்த பக்கம் மூவ் ஆகும், shift itself, shiftனா என்ன, நகர்றது, itself in a direction that nullify the effect of disturbances. எந்த பக்கம் டிஸ்டர்பன்ஸ் இல்லையோ அந்த பக்கம் நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். இதுதான் லீ சாட்லியர் பிரின்சிபல். இப்போ உங்களே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சாரி, நீங்களும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் 1, இது 2, இது 3, இது 4ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போது இந்த செகண்ட் இருக்கானா இல்லைங்களா, இவனை இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறவன் டிஸ்டர்ப் பண்ணுறானா. ஓகேங்களா? அப்போ இவன் செகண்ட் இந்த பக்கம் போவானா, இந்த பக்கம் போவானா, இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ தான் அவனுடைய டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆகும்,
ஜீரோ ஆகும், நல்லிஃபை ஆகும். ஓகேங்களா? சரி, ஒருவேளை இவனை டிஸ்டர்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு வச்சுக்கோங்களேன். இவனை டிஸ்டர்ப் பண்ணுறது யார்? 3 அப்படின்னா இவன் எந்த பக்கம் நகருவான்? மூவ்ஸ் டுவர்ட்ஸ் 1. மூவ்ஸ் டுவர்ட்ஸ் 1. ஓகேங்களா? அப்போ மூவ்ஸ் டுவர்ட்ஸ் 1 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவனோட டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடுமா? ஒருவேளை இங்கேருந்து அவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு வச்சிங்களேன், இட்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட் சைடு. ஒருவேளை டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் ஃப்ரண்ட் சைடாக இருந்தால் இட்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் 6th. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டிஸ்டர்பன்ஸை நல்லிஃபை, அதாவது ஜீரோ பண்ணுறதுக்கு எந்த பக்கம் போனால் கரெக்டாக இருக்குமோ அதை நோக்கி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடுவான். இதான் வந்து லீ சாட்லியர் பிரின்சிபல். புரியுதுங்களாப்பா? லீ சாட்லியர் பிரின்சிபல்னா சரி, நெக்ஸ்ட்டு அது யாரெல்லாம் பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஒரு கான்சன்ட்ரேஷன் கூட நம்ம சப்ஸ்டன்ஸ் வெஸ்டண்டாக இருக்கா இல்லைங்களா, அதோடைய கான்சன்ட்ரேஷன் கூட என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஈக்லிபிரியத்தை சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? அட் ஈக்லிபிரியம் the concentration of reactants and products does not change. ரியாக்டண்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் ப்ராடக்ட் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. The addition of more reactants or products to the reacting system at equilibrium causes an increase in their respective concentration. ஓகேங்களா? ஈக்லிபிரியத்தில் பொறுத்தவரை, ஓகேங்களா, இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குன்னா A gives B அப்படின்னா A which is in equilibrium with B அப்படின்னா the concentration of reactants and products does not change. ரியாக்டண்ட்டோடைய கான்சன்ட்ரேஷனும் ப்ராடக்ட் என்ன இருக்காது? சேஞ்ச் இருக்காது. The addition of more reactants or product to the reacting system at equilibrium causes an increase in their respective concentration. ஓகேங்களா? ஒருவேளை இந்த கான்சன்ட்ரேஷன் ஏவுடைய கான்சன்ட்ரேஷனையோ அல்லது பியோடைய கான்சன்ட்ரேஷனையோ இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? ஈக்லிபிரியம் காஸ் இன்க்ரீஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் கான்சன்ட்ரேஷன். இப்போ இவனுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏவுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த பக்கம் டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பக்கம் அதிகரிக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் பி. ஒருவேளை இந்த பக்கம் நான் இவனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னா ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் ஏ. புரியுதுங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு லீ சாட்லியர் பிரின்சிபல், the effect of increase in concentration of a substance is to shift the equilibrium in a direction that consumes the added substance. ஓகேங்களா? அதாவது increase in concentration of a substance is to shift the equilibrium in a direction that consumes the added substance. அப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல H2 உடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இவனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்குதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும், இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? எவ்வளோ அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுக்கு எதிர்மாறாக என்ன ஒன்று நகர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு ப்ராடக்ட் கிடைக்கணுமா இல்லைங்களா? அப்போ மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ப்ராடக்ட் சைடு ஈக்லிபிரியம். நெக்ஸ்ட் பாருங்கள், த அடிஷன் ஆஃப் H2 or I2 to the equilibrium mixture disturbs the equilibrium. ஓகேங்களா? ஒருவேளை H2வையோ I2வையோ நான் ஆட் பண்ணும் பொழுது, H2வையோ அல்லது I2வையோ நான் ஆட் பண்ணும் பொழுது, ஓகேங்களா, ஈக்லிபிரியம் மிக்சரில் டிஸ்டர்ப்ஸ் த ஈக்லிபிரியம். இடத்துல ஈக்லிபிரியம் என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடும். இன் ஆர்டர் டு மினிமைஸ் த ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா, அந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருக்கிறதுக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்காக இந்த ஷிஃப்ட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக the system shift the reactions in a directions where H2 and I2 are consumed. ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் இவனோட கான்சன்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். யாருக்கு? நம்மளுடைய சிஸ்டம். ஓகேங்களா? இவனுக்கு க்ரியேட் ஆகும். அதை குறைக்கும் நோக்கத்தில், ஓகேங்களா, எங்கே போனால் H2 and then I2 அதிக அளவு போணுச்சா இல்லைங்களா, அதை அதை கரெக்டாக சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HI சைடு தான். ஓகேங்களா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் அடிஷ்னல் HI would balance the effect of added reactant. அப்போது H2 I2 அதிகமாக படுத்துகிறோமா இல்லைங்களா, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எங்கே இருக்கும்? அடிஷ்னல் HI இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும்? ப்ராடக்ட் சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹென்ஸ் த ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் தி ரைட், that is forward direction. The forward reaction take place until the equilibrium is re-established. ஓகேங்களா? சிமிலர்லி
ரிமூவல் ஆஃப் ஹச்ஐ ஆல்சோ ஃபேவர்ஸ் தி ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஒருவேளை ஹச்ஐயோடைய கான்சன்ட்ரேஷனை ரிமூவ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு இருக்கும், இந்த பக்கமே ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? சரி, if HI is added to the equilibrium mixture, the concentration HI is increased and the system proceeds in the reverse direction to nullify the effect of increase in concentration of HI. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஹச்ஐயோடைய கான்சன்ட்ரேஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகேங்களா, ஹச்ஐயோட கான்சன்ட்ரேஷன் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பக்கம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுமா? அப்போ இன்க்ரீஸ் பண்ண ஹச்ஐயை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த பக்கம் மூவ் ஆகும்? H2 பக்கமும் I2 பக்கமும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஈக்குலிபிரியம் மூவ் ஆகும். புரியுதுங்களா? அதான் கொடுத்துருக்கானுங்க. Direction to nullify the effect of increase in the concentration of HI. Let us explain the effect change in concentration by considering the formation of HI from H2 and then I2. ஓகேங்களா? at equilibrium the concentration of HI, H2 and I2 are 1 molar, 0.2 molar and then 0.1 molar respectively. ஓகேங்களா? இப்போ இதுக்கு கேசி பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி கேசி எழுதியிருப்பீங்க? H2 plus I2 gives 2HN இருக்கா? 2HN இருக்கா? இப்போ கேசி எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் HI பவர் 2 போட்டலாமா? டிவைடட் பை H2 உடைய கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு I2 உடைய கான்சன்ட்ரேஷன். H2 உடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க? ஃபஸ்ட்டு அட் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI எவ்வளோ கொடுத்துருக்கானுங்க? 1 மோலார். H2 இது 0.2 மோலார். ஓகேங்களா? அப்போ 0.2 மோலார் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? I2 உடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 0.1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அண்ட் தென் HIக்கு 1 மோலார். ஓகேவா? கொடுத்துருக்காங்களா கரெக்டாக? இங்கே 1 × 1 போட்டிருக்காங்க. இங்கே மேலே என்ன இருக்குது? ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. The equilibrium was disturbed by adding 0.1 molar iodine to the reaction mixture. After some times, the concentration of HI is found to be 1.092. Let us verify this. Verify the system proceeds to re-establish the equilibrium according to Le-Chatelier principle. இப்போ ஈக்குலிபிரியம் வந்து எதை வச்சு டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அயோடின்னு இந்த இடத்துல சேர்த்துறேன். ஓகேங்களா? அயோடின் இருக்கா இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அயோடினோட கான்சன்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு இவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்தான்னு தெரியுதா? இதோடைய கான்சன்ட்ரேஷன் 1ன்னு கொடுத்துட்டான், இதோடைய கான்சன்ட்ரேஷனு 2ன்னு கொடுத்துட்டான், 0.2 சம்திங் கொடுத்துட்டான்னு வச்சிங்களேன். இதோடைய கான்சன்ட்ரேஷன் 0.1 கொடுத்துட்டான்னு வச்சிங்களேன். இதோடைய கான்சன்ட்ரேஷன் I2 கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈக்குலிபிரியம் எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும்? டுவர்ட்ஸ் தி HI சைட். அப்போ HIயோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். எதுக்காக? ஆட் பண்ண I2 கான்சன்ட்ரேஷனை சமன் செய்கிறதுக்காக. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? 1 இருந்த நம்ம HIயோடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ மாறிடுச்சு? 1.092 மாறிடுச்சு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்குலிபிரியம் கொடுத்துருக்கானா இல்லைங்களா? H2 எவ்வளோ கொடுத்துருக்கான்? 0.2, whereas I2க்கு 0.1, ஃபார் HIக்கு 1 அப்படின்னு கொடுத்துட்டானுங்க. டிஸ்டர்பன்ஸ் அடிஷன் ஆஃப் 0.1 மோலார் அயோடினோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம்? 0.1 இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கான்சன்ட்ரேஷன் இமீடியட்லி ஆஃப்டர் த அடிஷன் ஆஃப் அயோடின் இது அதே தான் இருக்க போகுது. யாருடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும்? அயோடினோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். HIயோட கான்சன்ட்ரேஷன் அப்படி தான் இருக்கும். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ குறையுது? எக்ஸ் அளவு குறைஞ்சிருக்குமா? ஓகேங்களா? எப்படின்னு பாருங்கள், என்ன படிச்சிருக்கோம் நம்ம? H2 + I2 gives 2HI. இந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்து ஞாபகம் இருக்குங்களா? இந்த ரியாக்ஷன்ஸில்
இது ஏ அளவு எடுத்திருப்பீங்க, இதை பி அளவு எடுத்திருப்பீங்க. அப்போ இது கிடச்சிருக்காது. இது எக்ஸ் அளவு ரியாக்ட் ஆகிருக்கும், இது எக்ஸ் அளவு ரியாக்ட் ஆகிரும், இது கிடச்சிருக்காது. ஆனால் ஈக்குலிபிரியம் வரும்பொழுது இது எவ்வளோ இருக்கும் மிச்சம்? ஏ மைனஸ் எக்ஸ் அளவு இருக்கும், இது பி மைனஸ் எக்ஸ் அளவு இருக்கும், இது எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு? 2x. இந்த மாதிரி படிச்சுட்டு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இதேவே இங்கே அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ண வேண்டியது தான். அப்போ எக்ஸ் அளவு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருக்குமா, இவனுக்கு எக்ஸ் அளவு குறைஞ்சிருக்குமா, இவனுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? 2x அளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ நியூ கான்சன்ட்ரேஷன் சொல்லிடலாமா? 0.2 மைனஸ் எக்ஸு, 0.2 மைனஸ் எக்ஸு, 1 ப்ளஸ் 2x, 1 ப்ளஸ் 2x. புரியுதுங்களா? 1 ப்ளஸ் 2x. புரியுதுங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI. நவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 ப்ளஸ் 2x which is equal to 1.092. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னால் HIயோட கான்சன்ட்ரேஷன் 1.092 மாறிடுச்சுன்னு சொன்னோம். அப்போ பாருங்கள், இப்போது இந்த பக்கம் இருக்கிற 1 இந்த பக்கம் தான் மைனஸ் சொன்னால் இப்போ கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 0.092 கிடைக்குமா? 2x equal to 0.092. அப்போ x equal to எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 0.046 மோலார் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ தேர்ஃபோர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் அட் திஸ் ஸ்டேஜ். அப்போ இந்த ஸ்டேஜில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். நம்ம என்ன போட்டிருக்கோம்? நியூ கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டு H2 உடைய கான்சன்ட்ரேஷன் which is equal to 0.2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோமா? 0.2 மைனஸ் எக்ஸ். அப்போ என்ன கிடைக்கும்? 0.2 மைனஸ் 0.046 ஒன்று வந்துடுமா? அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? மைனஸ் பண்ணும்பொழுது 0.154 கிடைக்கும். 0.154 கிடைக்கும். ஃபார் அயோடின் 0.2 மைனஸ் எக்ஸு. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 0.2 மைனஸ் 0.04x 0.154. அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு? H2 வந்து நைட்டு கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல Q கண்டுபிடிச்சிடலாமா? Q ஒன்றும் கிடையாது, கேசி மாதிரியே தான் Qவும் எழுத போகிறீங்க. இப்போ குறைஞ்சதுக்கு வச்சு எழுதுங்க பார்க்கலாம். 1.092 இன்ட்டு 1.092 இது 0.154 இன்ட்டு 0.154 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 15 வருமா இல்லைங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக Qவோடைய வேல்யூ கேசியோடைய வேல்யூ ஃபார் H2 அண்ட் ஃபார் H2 ப்ளஸ் I2 gives 2HI. 2HI இருக்கா? இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கா? இந்த ரியாக்ஷன்ஸில் கேசி அண்ட் தென் Q which is always equal. காரணம் என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? டெல்டா என்ஜி என்னவாக இருக்கும் நம்மளுக்கு? 0வாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ Qவோட வேல்யூ கேசியோட வேல்யூ எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ we can conclude the system has re-established the equilibrium at this stage. The addition of iodine result in the increase in the concentration. HI கான்சன்ட்ரேஷனில் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். அடிஷன் ஆஃப் I2 சேர்த்தும் பொழுது ஒரு பக்கம் கான்சன்ட்ரேஷன், இன்னொரு பக்கம் டைம். இதை எடுத்துங்க. ஓகேங்களா? எஃபெக்ட் ஆஃப் அடிஷன் ஆஃப் அயோடின் ஆன் ஃபார்மேஷன் ஆஃப் HI. ஓகேங்களா? என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 0.1 0.2 0.5 அண்ட் தென் 1. இது யாருடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கானுங்க? I2 உடைய கான்சன்ட்ரேஷன் 0.1 பா. 0.2ங்கிறது H2 உடைய கான்சன்ட்ரேஷன், 1 அப்படிங்கிறது HI உடைய கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? Q which is equal to K. ஓகேவா? இப்போ டிஸ்டர்பன்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா யாருடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும்? H2 உடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். அங்கே பாருங்கள், குறைஞ்சிருச்சா? H2 அண்ட் தென் I2 உடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சு. வேற H உடைய கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சா இல்லைங்களா? அப்போ தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Q is not equal to KCயாக வரும். சிறிது நேரத்தில் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆச்சா இல்லைங்களா? ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது Q which is equal to K அப்படின்னு வந்துடும். Q which is equal to K. புரியுதுங்களா என்னன்ட்டு? புரியுதுங்களாப்பா இது அப்படின்ட்டு?
சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் அடிஷன் ஆஃப் அயோடின் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஹெச்ஐ பற்றி கிளியராக படிச்சிங்க. இப்போ இன்னொன்று பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு, இந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் calcium oxide from calcium carbonate, constant removal of carbon dioxide from kiln drives the reaction to completion. As in the case of manufacture of ammonia by the Haber's process, ammonia is liquefied and removed so that the reaction keeps moving in forward directions. ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம H2வையும் I2வையும் சேர்த்துமோ நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? 2HI கிடச்சிச்சா? 2HI கிடச்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தொடர்ந்து ஹெச்ஐ ரிமூவ் பண்ண போகிறதே கிடையாது. H2ஓட கான்சன்ட்ரேஷனும் I2உடைய கான்சன்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது H2உடைய கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிடச்சிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துகிட்டே இருக்கலாம். ஆனால் கால்சியம் கார்பனேட் இருக்கா இல்லைங்களா, இந்த கால்சியம் கார்பனேட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடாக மாற்றுறோம் அப்படின்னா என்ன ரிலீஸ் ஆகிருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிருக்குமா? இந்த ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கால்சியம் கார்பனேட்டை கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்கா இல்லைங்களா, அந்த கார்பன் டை ஆக்சைடை எங்கேருந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்? இந்த கிலன்னு சொல்லுவாங்களா இல்லையா, இந்த இது தயாரிக்கிறோமா, கால்சியம் ஆக்சைடு தயாரிக்கிறோமா இல்லைங்களா, அதான் கிலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரேஜ் இதுக்கு பேர் தான், டேங்கர் பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணி டீகம்போஸ் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடு கேஸு வெளியில் போகும். ஓகேங்களா? ஒரு வேளை இந்த கேஸை நம்ம செப்பரேட் பண்ணி வெளியே அனுப்பலை அப்படின்னா கிடைச்ச கால்சியம் ஆக்சைடோடு இந்த கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னவோ மாறிட்டே இருக்கும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டாகவே மாறிட்டு. புரியுதுங்களா என்னன்ட்டு? சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஹேபர்ஸ் ப்ராசஸ். N2 + 3H2 gives 2NH3. இதுலேயும் அப்படியே தான், நைட்ரஜனும் ஹைட்ரஜன் சேரும்போது நமக்கு அம்மோனியா கேஸ் கிடச்சிட்டே இருக்கும். இந்த அம்மோனியா கேஸை லிக்விஃபைடாக மாற்றி நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப உங்களுக்கு என்ன கிடச்சிட்டே இருக்கும்? நைட்ரஜன் ஹைட்ரஜனாகவே மாறிட்டே இருக்கும். அப்போ தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? கிடைச்ச அம்மோனியா கேஸை சீக்கிரமாக லிக்விஃபைடு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட் சைடு டிக்ரீஸ் ஆகுதுன்னா, இங்கே கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன் தான். ஓகேங்களா? அதாவது ஒரு சைடு கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். ஒருவேளை ஒரு சைடு கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அதை நோக்கி தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அம்மோனியோடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அம்மோனியோடைய கான்சன்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ஷன் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் எங்கே நடக்கும்? ரியாக்ஷன் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஒன்லி. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த டூ உங்களுக்கு தெரியுதா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். அதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், பார்க்கலாம். The change in pressure has significant effect only on equilibrium system with gaseous components. ஓகே, அதாவது ப்ரெஷர் வந்து எங்கே நம்ம பார்க்க முடியும்னா கேசியஸ் காம்பனன்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். When the pressure on the system is increased, the volume decreases proportionately and the system responds by shifting the equilibrium in a direction that has a fewer moles of gaseous molecules. புரியுதுங்களா? என்ன அர்த்தம் சொல்லியிருக்கான்னு தெரியுதுங்களா? இப்போ நம்ம ப்ரெஷர் வந்து எங்கே நம்ம பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க, கேசியஸ் காம்பனன்ட்ஸ்லாம் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை ப்ரெஷர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் என்ன ஆகும்? நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். என்ன ஃபார்முலா? P is inversely proportional to P. ப்ரெஷரும் வால்யூம் என்ன இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸ் இல்லையா? சார்லஸ்லாம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? சார்லஸ்லாம், பாயில்ஸ்லாம் இதெல்லாம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? சார்லஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? V is directly proportional to T. ஓகேவா? இந்த மாதிரி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? P is directly proportional to T. இது படிச்சிருப்போம், இது சார்லஸ்லாம். அதே பாயிண்ட்ஸில் எப்படி படிச்சிருப்பீங்க? P is inversely proportional to V அப்படின்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? சரி, ஓகே. சரி, அப்படியே இல்லைனாலும் நம்ம இதில் பாருங்கள், இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஓகேங்களா? அதில் நல்லா ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம புதுசாக கேஸ் சிலிண்டர் வாங்கியிருக்கோம்னு வச்சிங்களேன், புது சிலிண்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா அதிகளவு ப்ரெஷரில் வெளியே வரும் கேஸு. ஓகேங்களா? இதே
கொஞ்சமாக தான் இவ்வளோ அளவு தான் இருக்குது நம்மளுடைய கேஸ் அளவு அப்படின்னா, அப்போ அங்கே வர்றது ரொம்ப ஸ்லோவாக தான் அடுப்பு எரியும். ஓகேங்களா? ரொம்ப கேஸு கம்மியாக தான் வரும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஸோ அப்போ வால்யூம் கம்மியாக இருந்தால், வால்யூம்ங்கிறது ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்துல இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியாஸில் பொறுத்து தான் சும்மா சொல்லணும். ஓகேங்களா? வால்யூம் கம்மியாக இருந்தால் ப்ரெஷரு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? வால்யூம் கம்மியாக இருக்கணும், அதாவது நல்லா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கணும். இதில் நல்லா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ இவ்வளோ பெருசு இருக்குன்னா இதை நல்லா கம்ப்ரஸ் பண்ணி வால்யூமை இவ்வளோ அளவு சுருக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷரு அதிகமாக வெளியே வரும். ஓகேவா? ஒருவேளை இந்த அளவுக்கு நல்லா பெருசாக, அதாவது கண்டெய்னர் இன்னும் நல்லா பெருசு பண்ணுறோன்னு வச்சிங்களேன், இப்போ சிலிண்டர் கண்டெய்னர் இவ்வளோ பெருசு இருக்குது, இது நல்லா சுருக்கி வச்சுருக்குறாங்க, அதனால் அதிக ப்ரெஷரில் வருது. ஒருவேளை அந்த டேங்க்கு இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் எப்படி இருக்குது, நம்மளுக்கு கம்மியாக தான் வரும். புரியுதுங்களா? அதான் என்ன கொடுத்துருக்கேன்னா, when the pressure on the system is increased, the volume decreases proportionately and the system responds by shifting the equilibrium in a direction that has fewer moles of gaseous molecules. ஓகேவா? சரி, let us consider the synthesis of ammonia from nitrogen and then hydrogen. நைட்ரஜன் அண்ட் தென் ஹைட்ரஜனை கம்பைன் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அமோனியா கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதில் எப்படி வந்து இந்த ப்ரெஷருடைய எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லெட் த சிஸ்டம் இஸ் அலோட் டு அட்டைன் ஈக்லிபிரியம் இன் ஏ சிலிண்டர் வித் எ பிஸ்டன். எப்போ ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணுதுன்னா, மேலேருந்து நீங்கள் ப்ரெஷ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ ப்ரெஷர் உள்ள இன்சைடு கொடுக்கும் பொழுது இன்சைடு இருக்க ப்ரெஷரு அந்த மேலே இருக்கிற அந்த பிஸ்டன் என்ன பண்ணுன்னா தள்ள ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ அப்படியே விட்டுறீங்க. விடும்போது கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல வந்து நின்றும். ஓகேங்களா? அப்போ அது வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்குதுன்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? இங்கே தெரியுதாப்பா என்னன்ட்டு? இது நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி நல்லா வைக்கிறீங்க. இப்போ உள்ளே இருக்கிற இந்த இதெல்லாம், இப்போ நீங்கள் இந்த சைடு வந்து ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், உள்ளே இருக்க அந்த கேஸ் மாலிகுல்ஸ் ஒரு சில இதை கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து தள்ளி வைக்கும். தள்ளுதுன்னு வச்சுக்கிங்களேன், அப்போது இந்த இடத்துல இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல கான்ஸ்டன்ட் நிலையாக நிற்பாங்க. அதுதான் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? சரி, let the system be allowed to attain the equilibrium in a cylinder with a piston. If we press the piston down to increase the pressure, the volume get decreased. அப்போ பார்க்கலாம், இங்கே பாருங்கள், இங்கே ப்ரெஷர் கொடுத்து நல்லா அழுத்துறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் என்ன ஆகிடுது, டிக்ரீஸ் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திரும்பவும் அப்படியே இங்கேருந்து ப்ரெஷரை எடுக்கிறீங்க, குறைக்கிறீங்க. அப்போ வால்யூம் என்ன ஆகிடுது, இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துடுதா, P is inversely proportional to V அப்படின்ட்டு. சரி, அப்போ பாருங்கள், if you press the piston down to increase the pressure, the volume decreases. The system responds to this effect by reducing the number of gas molecules. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, the system responds to this effect by reducing the number of gas molecules, favors the formation of ammonia. If we pull the piston upwards to reduce the pressure, the volume increases. It favors the decomposition of ammonia. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே பாருங்கள், இங்கே பாருங்கள், உள்ளே கம்ப்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, இந்த ரெண்டும் கம்பைன் ஆகி உங்களுக்கு என்னவோ மாறிடும், அம்மோனியா மாறிடும். இப்போ நைட்ரஜன் 1 மோல், ஹைட்ரஜன் 3 மோல்ஸ், இந்த ரெண்டும் கம்பைன் ஆகி அம்மோனியாங்கிற 2 மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா கிடச்சிரும். இது 1 + 3 மொத்தம் 4 இந்த பக்கம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் எவ்வளோ தான் இருக்காங்க, 2 தான் இருக்காங்க, 2 மோல்ஸ் தான் இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரெஷரை இந்த பக்கம் கொடுக்கும் பொழுது நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஆகிடுது, உள்ள டிக்ரீஸ் ஆகிடுது. புரியுதுங்களா என்னன்ட்டு? சரி, ஒருவேளை நீங்கள் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறீங்க, ப்ரெஷர் என்ன பண்ணுறீங்க, ரிலீஸ் பண்ணுறீங்க, இப்படி தூக்குறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் gives 2NH3 இருக்குன்னு வச்சிங்களேன். இதில் 2 இருக்குது, இதில் 4 இருக்கா? சரி, அப்போ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட இருக்கிற நைட்ரஜன் அம்மோனியா இருக்கா இல்லைங்களா, அது என்ன ஒன்றா டிசோஷியேட் ஆகி நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறிடும். அப்போ 4 மோல்ஸ் கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, இன்க்ரீஸ் ஆகிடுதா? ஓகேங்களா, இன்க்ரீஸ் ஆகிடுதா?
அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா டீகம்போசிஷன் ஆஃப் அமோனியா நடந்திருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அதான் அவங்க கொடுத்துருக்கானுங்க. இந்த இதுலேயும் பாருங்கள், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வால்யூம் என்ன இருக்குது, உள்ளே இருக்குது வால்யூம் குறைஞ்சிருக்கு. வால்யூம்னு ஒன்றும் கிடையாது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் குறைஞ்சிருக்கு. இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. காரணம் என்ன, ப்ரெஷரை என்ன பண்ணிட்டேன், டிக்ரீஸ் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு. ஹவவர் the total number of moles of gaseous reactant and gaseous products are equal. The change in pressure has no effect at equilibrium. இல்லைங்களா? இது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் gives அமோனியா. இதில் இந்த பக்கம் எத்தனை மோல்ஸ் இருக்குது, 4 மோல்ஸ் இருக்குது. இந்த பக்கம் 2 மோல்ஸ் தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் நம்மளுடைய வால்யூம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, அப்போது நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா வால்யூம் என்ன ஆகணும், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்னா அப்போ மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ப்ராடக்ட் சைடு. அப்போ உங்களுக்கு மோர் அமோனியா கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ப்ரெஷருடைய விளைவு இருக்குது, அஃபெக்ட் இருக்குது. சரி, இதுவே நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் ப்ளஸ் அயோடின் கிவ்ஸ் 2HI. இந்த சைடு எத்தனை மோல்ஸ் இருக்குது, 2 மோல்ஸ் இருக்கா. இந்த சைடு எத்தனை மோல்ஸ் இருக்குது, 2 மோல்ஸ் இருக்குது. அப்போ ரியாக்டன்ட் சைடும் 2, ப்ராடக்ட் சைடும் 2. அப்போ எந்த பக்கம் நான் ப்ரெஷரை கொடுத்துருக்குறேன், எந்த பக்கம் என்னுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் குறைஞ்சிருக்கு, எந்த சைடும் குறைய கிடையாது இல்லையா. அப்போ எந்த சைடும் குறையில அப்படின்னா தேர் இஸ் நோ எஃபெக்ட் ஆன் சிஸ்டம் அட் ஈக்லிபிரியம். தெர் இஸ் நோ எஃபெக்ட் ஆன் சிஸ்டம் அட் ஈக்லிபிரியம். புரியுங்களா என்னன்ட்டு? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். அந்த என்ன கொடுத்துட்டான்னா, hence the number of moles of reactants and products are equal, so the pressure has no effect on such equilibrium with delta Ng is equal to 0. அடுத்து நெக்ஸ்ட்டு, effect of temperature. Effect of temperature. If the temperature of a system at equilibrium is changed, the system responds by shifting the equilibrium in the direction that attempts to nullify the effect of temperature. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அது ஈக்லிபிரியத்தில், ஓகேங்களா, ஒரு சிஸ்டம் இருக்குது, அது அந்த ஈக்லிபிரியத்தில் இருக்குது. அதோடைய டெம்பரேச்சர் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எந்த சைடு ஷிஃப்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சைடு அவனுடைய டெம்பரேச்சருடைய விளைவு இருக்காமல் இருக்கோ, ஓகேங்களா, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கோ அந்த டைரெக்ஷன் நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, கீழே ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை பாருங்கள் பார்க்கலாம். நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியா அப்படின்ட்டு இருக்கா இல்லைங்களா. இதில் டெல்டா ஹெச்சோடைய வேல்யூ மைனஸில் கொடுத்துட்டோம். டெல்டா ஹெச்சோடைய வேல்யூ மைனஸில் கொடுத்துருந்தான்னா கண்டிப்பாக அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். அப்போது இந்த சைடு வந்து என்ன ரியாக்ஷன்ஸு, எக்ஸோதெர்மிக். அப்போ இந்த சைடு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்தால் இந்த சைடு என்ன ரியாக்ஷனாக இருக்கணும், எண்டோதெர்மிக் ரியாக்ஷனாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இன் திஸ் ஈக்லிபிரியம் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக், heat is liberated, while the reverse reaction is endothermic, that is heat is absorbed. புரியுதுங்களா? ஒன்று வந்து எக்ஸோதெர்மிக்காக இருந்தால் இன்னொன்று என்ன ரியாக்ஷனாக இருக்கணும், எண்டோதெர்மிக் ரியாக்ஷனாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? சரி பாருங்கள், கீழே என்ன கொடுத்துருக்கான்ட்டு, if the temperature of the system is increased. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு சிஸ்டத்தோடைய டெம்பரேச்சர் என்ன பண்ணுறோம்னா இன்க்ரீஸ் பண்ணுறோம் by supplying heat energy. The system responds by decomposing some of the ammonia molecules to nitrogen. ஓகேங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இந்த என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா மாலிகுல்ஸ் டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அப்போ டீகம்போஸ் ஆச்சுன்னா அமோனியா மாலிகுல் டீகம்போஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன மாறிடும், நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறும். by observing the supplied heat energy. Similarly, the system responds to drop in temperature by forming more ammonia molecules from nitrogen and hydrogen which release heat energy. Okay, similarly the system responds to drop in the temperature by forming more ammonia molecules. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் ட்ராப் ஆச்சு அப்படின்னா ஓகேங்களா நம்மளுக்கு என்ன அதிகமாக கிடைக்கும், அமோனியா மாலிகுல்ஸ் அதிகமாக கிடைக்கும். அப்போது ஃப்ரம் நைட்ரஜன் அண்ட் தென் ஹைட்ரஜன் விச் ரிலீசஸ் ஹீட் எனர்ஜி. ஓகேங்களா, நாம் ஹீட் எனர்ஜியை கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா மாலிகுல் டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஒரு எனர்ஜியை கொடுத்தோம் அப்படின்னா மாலிகுல்ஸ் என்ன ஆகும், ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த அமோனியா ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்கா,
ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது என்னென்னு சொல்லுவோம், நம்ம எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கிடச்சிட்டே இருக்கும். புரியுதுங்களா என்னன்ட்டு? ஒரு வேளை நான் என்ன பண்ணுறேன்னா ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எப்போ ரிலீஸ் ஆகும்? நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அமோனியா மாதிரி தான். அப்போ அந்த இடத்துல ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கும். சம்மோட்டு ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கும். அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ரியாக்ஷன்ஸு? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா என்னன்ட்டு? So we have already learned that the change in pressure or concentration causes a change in equilibrium concentration such that the equilibrium constant remains the same. அதாவது நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷரையோ கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ணும்போது ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். பட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ரிமைன்ஸ் தி சேம். However, in case of change in temperature, ஓகேங்களா, த ஈக்லிபிரியம் இஸ் ரீஎஸ்டாப்ளிஷ்டு வித் டிஃப்ரெண்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, டெம்பரேச்சரை மாத்திரம் அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும்னா டிஃபர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. புரியுங்களா என்னன்ட்டு? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது முக்கியமானது நல்லா வச்சுங்க. ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷனுங்கிறது வேறு, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டுங்கிறது வேறு. ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் என்ன அர்த்தம்? ஏ கிவ்ஸ் பி இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஓகேங்களா, ஏ அண்ட் பி அவங்களுடைய ஈக்லிபிரியம் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஆர் இன் ஈக்லிபிரியம். இதான் ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எடுத்தோம், கேசி தான் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். புரியுதுங்களான்ட்டு? அடுத்து எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் எடுக்கும்போது ரியாக்ஷன் ஸ்பீடாக நடக்குதா இல்லைங்களா? அப்போ அதை வச்சும் ரியாக்ஷன்ஸு ப்ராடக்டாக மாறும். ஆனால் இங்கே ஈக்லிபிரியத்தை பொறுத்தவரை ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. Addition of catalyst does not affect the state of equilibrium. The catalyst increases the rate of both forward and reverse reactions to the same extent. ஓகேங்களா, the catalyst increases the rate of both forward reaction and reverse reaction. However, it does not change the equilibrium composition of the reaction mixture. ஒரு கேட்டலிஸ்டுடைய வேலை என்னென்னா ரியாக்ஷனை ஸ்பீட் பண்ணி வர்றதான். அப்போ ஏபி கிவ்ஸாக இருந்தால் ஏவை சீக்கிரமாக பியாக மாற்றும். ஒருவேளை ஈக்லிபிரியமாக இருக்குது அப்படின்னா பிஏ சீக்கிரமாக என்னவோ மாற்றிடும், ஏவோ மாற்றி விட்டுட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல ஈக்லிபிரியம் வந்து அட்டைன் ஆகிறது, அதாவது ஃபார்வேர்ட் ரியாக்ஷன் பேக்வேர்ட் ரியாக்ஷன் நடக்கிற ஸ்பீடு வந்து அதிகரிக்கணும் வச்சு ஈக்லிபிரியம் வந்து சேஞ்ச் ஆகாது, ஷிஃப்ட் ஆகாது. இந்த பக்கமோ ஷிஃப்ட் ஆகாது. புரியுதுங்களா என்னன்ட்டு? However, பாருங்க என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. It speed up the attainment of equilibrium by providing a new pathway having lower activation energy. இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜினா இங்கே பாருங்க, இது ரியாக்டன் சைடு, இது ப்ராடக்ட் சைடு. இதுக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரி, இது வந்து இன்டர்மீடியட் மாதிரி. ரியாக்டன்ட்டு அப்படியே இன்டர்மீடியட்டாக மாறி ப்ராடக்டாக மாறுறது. இது ரியாக்டன்ட்டு இன்டர்மீடியட் மாறி ப்ராடக்ட் மாறுது. எதில் சீக்கிரமாக ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும்? செகண்டில் போட்டது தானே. ஓகேங்களா, காரணம்னா நீங்கள் கேட்டலிஸ்ட்டு சேர்த்துருக்கீங்க. அப்போது ஈக்லிபிரியம் சீக்கிரமாக சீக்கிரமாக ஈக்லிபிரியத்தை நீங்கள் அட்டைன் பண்ணலாம். அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ராடக்ட் சைடு கிடச்சிரும். புரியுதுங்களான்ட்டு? ஆனால் இந்த இடத்துல ஈக்லிபிரியத்தில் ஷிஃப்ட் பண்ணாது, எந்த பக்கமும் ஷிஃப்ட் பண்ணாது. புரியுதுங்களா? பாருங்கள், in the synthesis of ammonia by Haber's process, ion is used as a catalyst. அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு அமோனியா கிடைக்கிற சைடு ஈக்லிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். திரும்பவும் அமோனியா டீகம்போஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன மாறிடும்? ஹைட்ரஜன் நைட்ரஜனாகவே மாறிட்டு இருக்கும். அந்த ஸ்பீடு ஈக்குவலாக தான் இருக்கும். Similarly, in contact process, manufacture of SO3, platinum or V2O5 is used as a catalyst. ஓகேங்களா, இதில் யாரை யூஸ் பண்ணுறாங்க கேட்டலிஸ்ட்டாக? V2O5 யூஸ் பண்ணுறாங்க. பிளாட்டினம் ஆர் V2O5 யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் இனர்ட் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா இல்லைங்களா? அதை பார்க்கலாம். எஃபெக்ட் ஆஃப் இனர்ட் கேஸில், when an inert gas, a gas which does not react with any other species involved in equilibrium, is added to equilibrium system at a constant volume, the total number of moles of gas present in the container increases.
that is total pressure of the gas is increases, the partial pressure of reactants and the products are unchanged. Hence at constant volume addition of inert gas has no effect. Inert gasலாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யார் யாரெல்லாம் inert gases சொல்லுவோம்? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon and then radon. இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா inert gases சொல்லுவாங்க. இவங்க மற்றவங்களோட ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், ஹீலியம் ஹைட்ரஜன் அல்லது ஹைட்ரஜன் ஹீலியம் அந்த மாதிரி நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கவே கிடைக்காது. இதில் இருக்க ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டும் கிடையாது, நியானு, ஆர்கான், கிரிப்டான், xenon, ரேடான்ஸ் இவங்க எல்லாருமே யாரோடையும் ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஒருவேளை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரியாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன், H2 + I2 gives 2HI இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த ரியாக்ஷன்ஸில் H2 உடைய கான்சன்ட்ரேஷன், அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் மாலிகுல்ஸ் 2 இருக்குது. I2 உடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கேசியஸ் மாலிகுல்ஸ் 2 இருக்குதுன்னு வச்சிங்களேன். இது 2 இருக்குதுன்னு வச்சிங்களேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இனர்ட் கேஸை ஹீலியத்தை இதோட போய் சேர்த்துறேன்னு வச்சிங்களேன். ஹீலியத்தை இதோட சேர்த்துறேன் அப்படின்னா ஹீலியமும் அதிலே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ கேஸ் மாலிகுல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கேஸ் மாலிகுல்ஸ் என்ன ஆகிடுச்சு? இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த கேஸ் மாலிகுல்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் உள்ளே இருக்கிற இந்த H2 உடைய I2 உடைய பார்ஷியல் ப்ரெஷர் என்ன இருக்காது. ஓகேங்களா? இன்க்ரீஸ் இருக்காது, சேஞ்ச் இருக்காது. ஓகேங்களா? அங்கே இருக்கிற அவங்களுடைய ப்ரெஷர் என்ன இருக்காது, சேஞ்ச் இருக்காது. அது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூம் ஒரு குறிப்பிட்ட நம்ம என்ன மாற்றலை, வால்யூமும் மாற்ற கிடையாது. நம்ம எதை மாற்றிருக்கோம், நம்மளுடைய கேஸ் மாலிகுல்ஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அந்த யாரை வச்சு, இனர்ட் கேஸை வச்சு. அந்த இனர்ட் கேஸு யாரோடையும் சேர போகிறதும் கிடையாது. ஓகேங்களா? அவன் சேர்ந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா, the partial pressure of reactants and products are unchanged. Hence at constant volume addition of inert gas has no effect on equilibrium. புரியுதுங்களா? அப்போ addition of inert gas has no effect on equilibrium அப்படின்னு சொல்லிடுறோம். புரியுதுங்களா என்னன்ட்டு? அப்போ ஈக்லிபிரியத்தில் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் இன்னர்ட் கேஸ் ஆன் ஈக்லிபிரியம். இப்போ நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? இதை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் காலத்தில் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கானுங்க. பாருங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டானா இல்லைங்களா? அடிஷன் ஆஃப் ரியாக்டண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இன்க்ரீஸ் இன் ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். உங்களுக்கு ரியாக்ஷன் எந்த நடக்கும் இங்கே பாருங்கள், எப்படியே கன்சிடர் பண்ணிக்கிங்க. ரியாக்டண்ட்டோடைய கான்சன்ட்ரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு கொடுத்துட்டான். மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட் டைரெக்ஷன். கரெக்டாக வந்துருச்சா? ரிமூவல் ஆஃப் ப்ராடக்ட். ஒருவேளை பியை நான் குறைச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, பி பக்கம் சரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எது அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும், பி தான் உங்களுக்கு அதிகமாக கிடச்சிட்டோம். அப்போ உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் கிடைக்கும். அப்படி இல்லையா, சிம்பிளாக எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, மணல் சரி ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா? இது ஏங்கிற மாதிரி வச்சிங்க, இது பிங்கிற மாதிரி வச்சிங்க. இப்போது பி சைடை நீங்கள் இந்த சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா மணல் இந்த பக்கமே தானே சரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போது பி சைடை தான் என்ன பார்த்தீங்கன்னா மணல் சரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைக்கும், பி ப்ராடக்ட் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஒருவேளை ஏ சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து மண்ணை கொண்டு வந்து கொட்டுறீங்க அப்படின்னா, மண்ணை கொண்டு வந்து இந்த சைடில் இப்படி கொட்டுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு தான் போக ஆரம்பிச்சிடும். அப்போவும் உங்களுக்கு எது கிடைக்கும்னா பி சைடே தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 2 இது தெரியுதானேன்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட் சைடு இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா எந்த பக்கம் போகும், ரிவர்ஸ் டைரக்ஷனில் போகும். ஒருவேளை ப்ராடக்ட்ஸ் சைடை நான் குறைக்கிறேன் அப்படின்னு, சார் இதை ஏவை குறைக்கிறேன், ரிமூவல் ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படின்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன் தான், ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் அப்பையும். புரியுதுங்களா இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்மு? அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரெஷருங்கிற டேர்மு பாருங்கள் பார்க்கலாம். இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். இன்க்ரீஸ் இன் ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது பார்க்க முடியாது, ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் குறையிறது பார்க்கலாம்ல. இந்த பக்கம் 4 இருக்குது, இந்த பக்கம் 2 இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸு குறையிறது தான் வால்யூம்னு சொல்லிட்டேன். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். ப்ரெஷரை இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிக்ரீஸ் ஆகிற சைடு நோக்கி நோரும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்,
increase in pressure, decrease in volume. Reaction that favors fewer moles of gaseous molecules. எந்த பக்கம் கம்மியான மோல்ஸ் இருக்கோ அந்த நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அடுத்து டிக்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர். இந்த பக்கம் வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் ப்ரெஷர் வந்து என்னென்னா டிக்ரீஸ் பண்ணுறான்னு வச்சுங்களேன். ப்ரெஷர் டிக்ரீஸ் பண்ணுறோன்னா வால்யூம் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற சைடு நோக்கி போகும். அப்போ 2லேருந்து எங்கே போயிடும், 4க்கு போயிடும். அப்போ என்ன இருக்கணும், ரியாக்ஷன் தட் ஃபேவர்ஸ் மோர் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் மாலிகுல்ஸ். கேசியஸ் மாலிகுல்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ப்ரெஷர் தெரியுதுங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் ஆல்டர்ஸ் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை ஆல்டர் பண்ணுறது யாரால் மட்டும்தான் முடியும், டெம்பரேச்சரால் மட்டும்தான் முடியும். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அட் ஹை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஏ கிவ்ஸ் பின்னு வச்சுக்கிங்களேன். இவனுடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இவன் ஹீட் என்ன பண்ணியிருப்பான், அப்சர்வ் பண்ணியிருப்பானா. ஹீட்டை அப்சர்வ் பண்ணால் அது என்ன ரியாக்ஷனு, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், டுவர்ட்ஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். சரி, ஒரு வேளை ஹீட்டு இவன் ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னா ஹீட் எனர்ஜி லாஸ் பண்ணுறான்னா அப்போ அது என்ன ரியாக்ஷனு, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ், லோ டெம்பரேச்சர். புரியுதுங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு கேட்டலிஸ்ட் இருக்கா இல்லையா, அது பாருங்கள். ஸ்பீட் அப் த அட்டைன்மெண்ட் ஆஃப் ஈக்லிபிரியம். அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் நோ எஃபெக்ட், அதனால் எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. அட் தென் இனர்ட் கேஸ், அடிஷன் ஆஃப் இனர்ட் கேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகேங்களா? வால்யூமை மாற்றாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா இனர்ட் கேஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நோ எஃபெக்ட். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ லீ சாட்லியர் பிரின்சிபல்லாம் என்ன, அவனுடைய எஃபெக்ட்ஸ் என்னென்ன, யாரெல்லாம் பாதிக்கிறாங்கன்னு தெரியுதா? யாரெல்லாம் பாதிக்கிறாங்க, கான்சன்ட்ரேஷன், ப்ரெஷர், டெம்பரேச்சர், இந்த 3 தான் மெயின். கேட்டலிஸ்ட்டு அண்ட் தென் இனர்ட் கேஸு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஓகேங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.